ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CRWD அப்படின்ற டாஸ்க் ஆப்பை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த டாஸ்க் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இந்த ஆப்பும் நல்ல ப்ராஃபிட் தந்த ஆப் தான், ஓகேவா? பட் இந்த ஆப் வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் ஆயிரும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டாஸ்க் ஆப்பில் போன வாரம் வந்து அப்கிரேட் ரிவார்டு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா நார்மலாக 200 சம்திங் தான் வரும், சரியா? இதில் வந்து நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணாலே எக்ஸ்ட்ரா ரிவார்டு வந்து 380 ரூபா கொடுப்பாங்க. டாஸ்க் ஆப்பில் நார்மலாக 500 ரூபாய்க்கு மேலே 2 ரிவார்டையும் சேர்த்து உங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அந்த ஆப் க்ளோஸ் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா 2200 பிளான் இருக்கும், அதுக்கு வந்து உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி பாருங்கள், அதோட பர்சன்டேஜ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போவே அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்றதான் மீனிங். கரெக்டாக அந்த 500 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெஃபரல் போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டைமிங்கில் நீங்கள் ஸ்டாப் பண்ணாலே வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம். அதே கான்செப்ட் தான் இந்த ஆப்பும். இப்போதைக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து இதில் வித்ட்ரா வந்து இன்றைக்கி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? வீக்லி ஒரு வித்ட்ரா தான், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்றாப்பில். இப்போ வந்து செகண்ட் ப்ராடக்ட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நாள், தேர்ட் ப்ராடக்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாள், G1க்கு தரேன் ஒரு நாள், G2க்கு ஒரு நாள், G3க்கு ஒரு நாள், அந்த மாதிரி கொடுக்குறாங்க, சரியா? அந்த மாதிரி வந்து வித்ட்ரா வந்து அவங்க லிமிட்டடாக கொண்டு வராங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்பில் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் அப்படியே எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த ஆப்பில் அப்கிரேடோ ரெஃபரோ எதுவுமே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஆப் வந்து சீக்கிரமே க்ளோஸ் ஆயிரும், ஓகேவா? இதோட கான்செப்டை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணி போட்டிருக்கேன். நார்மலாக வந்து டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் வந்து வீடியோஸோ ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், அதை வச்சு தெரிஞ்சிடும். பட் யூடியூப் பார்த்துட்ருக்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், சரியா? அதனால் தெரியாமல் ஏதோ ஒரு டாஸ்க் ஆப்பில் நிறைய இன்கம் வருது, ஜாயின் பண்ணிவிட்டால் நிறைய போனஸ் வருது, அந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து லாஸ்ட் ப்ராடக்டில் ஓப்பன் பண்ணுவாங்க, சரியா? க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரியா? கண்டிப்பாக வந்து அந்த க்ளோசிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்க. வித்ட்ராவை வந்து லிமிட்டட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட் வந்து வேலெட்டில் அவங்க அமௌண்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மெம்பர்ஸ் வந்து நிறைய ரெஃபர் பண்ணுவீங்க, அதுக்காக தான் கொடுப்பாங்க, சரியா? ஃபஸ்ட்டு அந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு இன்விடேஷன் போனஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலே அதை ஸ்டாப் பண்ணிடும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆப்பில் லாஸ் தான் வரும். ஏன்னா இதில் வந்து போடுற அமௌண்ட்டை எடுக்கவே கண்டிப்பாக 1 மந்த் ஆயிரும், சரியா? அப்படிங்கும்போது நீங்கள் முன்னாடியே ரெஃபரல் ஸ்டாப் பண்ணிடுங்க. எந்த ஒரு டாஸ்க் ஆப் நீங்கள் எடுத்தீங்கனாலும் இன்விடேஷன் போனஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்கும்போது அது 500 ரூபாயை எப்போ தாண்டுதோ அப்போவே வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரலை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதில் 500 ரூபாய்க்கு மேலே வரும்போது லிபர்ட்டி குளோபல்னு ஒரு ஆப்லாம் வந்தது. பட் அதுக்கு சடனாக வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சரியா? அது வித்ட்ரா கூட லிமிட்டட் ஆகலை, சடனாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ரெஃபரல் ரிவார்டு வந்து அதுலேயும் கொடுத்தாங்க. சேம் கான்செப்டில் தான் இதுவும் இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு வந்து நல்லா கூட போகலாம். பட் நீங்கள் வந்து அலர்ட்டாக வந்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இது வந்து போகாது. கண்டிப்பாக வித்ட்ரா வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்தாலே அவ்வளோதான், அந்த ஆப்போட கான்செப்ட் முடிய போகுதுன்னு தான் அர்த்தம். அதனால் அப்படியே வந்து ரெஃபரல் ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த ஒரு மெம்பர்ஸையும் ஜாயின் பண்ணி விடாதங்க. ஜாயின் பண்ணி விட்டால் தான் வித்ட்ரா வரும், அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இனிமேல் கொண்டு வருவாங்க. ஜஸ்ட் அதெல்லாம் கண்டுக்கவே வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்றத வச்சுட்டு நீங்கள் வித்ட்ரா மட்டும் போடுங்க, அவ்வளோதான் இந்த ஆப்போட கான்செப்ட். அப்புறம் எல்லாமே இதில் அதிகமாக்கிட்டாங்க, ஃபண்டோட பர்சன்டேஜ் அதிகமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லக்கி ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாக்கிட்டாங்க, அமௌண்ட் வந்து அதிகமாக்கிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் இந்த ஆப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம்ஸ் மேக்ஸிமம் நான் டாஸ்க் ஆப் எடுக்க மாட்டேன், லாங் டேர்ம் ஆப்ஸ் தான் நிறைய எடுப்பேன். டாஸ்க் ஆப் வந்து நல்லாயிருக்கும், பட் சில ஆப்ஸ் வந்து நல்லா போகுது, சில ஆப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான டேஸ் போகும், சில ஆப்ஸ் ஃபயரிங் இருக்கும். இதுலேயும் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, ஓகேவா? அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகே நம்ம ஃபாலோ பண்ணலான்னு தோணுச்சுன்னா மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ.